இந்த விரதம் எளிய முறையிலான விரதம். நீங்கள் சாப்பிட்டு இருக்கணுமென்று இல்லை, ஆனால் அசைவத்தை தவிர்த்து சைவமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், வீடெல்லாம் தூய்மையாக்கிட்டு இந்த விரதம் பிடிக்க தொடங்கணும். நான் சொல்கிற முறையில் செய்து ஒவ்வொரு நாளும் பிடிக்கணும். 31 நாள் தான் இந்த விரதம் இருக்கிறது, ஒரு மாதம். என்ன மாதத்தில் இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும்ன்றதை நான் சொல்லுவேன். மற்றபடி இது கடினமான விரதம் ஒன்று இல்லை. நீங்கள் 3 நேரம் சாப்பிடலாம், ஆனால் அசைவம் சாப்பிடக்கூடாது, சைவமாக இருக்கணும். என்ன மாதிரி இருக்கணும் என்று நான் இந்த வீடியோவை முழுமையாக கேட்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த விரதம் இருந்தால், விரதம் இருந்து முடிக்கிறதுக்கு இடையில் நீங்கள் எது கேட்குறீங்களோ, எது நெச்சிருக்கிறீங்களோ, உங்களுக்கு திருமணத்தடை நீங்கணும், திருமணம் நடக்கணும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ, அது திருமணம் இந்த விரத நாளுக்குள்ளேயே உங்களுக்கான வரன் வந்து சேர்றதோட கெரியன்று வெகு விரைவில் நடக்கும். ஆனால் அந்த விரதத்தை நான் சொல்கிற முறையில் ஒழுங்கான முறையில் வடிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லொரு வரன் கிடைக்கும். இல்லையென்றா நீங்கள் அறவுரையாக இருந்தாலும் கிடைக்கும், அந்த கொஞ்ச நாள்லேயே கிடைச்சிடும், ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. இல்லாட்டி தான் பிரச்சனை, சண்டை சச்சரவு உள்ள ஆக்கெல்லாம் வந்து சேர்ந்துக்கீங்க. அதனால நான் சொல்கிற முறையில் வடிவாக பிடிச்சிங்கன்னா அந்த விரதம் இருந்து கும்பிடும்போது கிடைக்கிற வரம் நிரந்தரமான வரமாக இருக்கும். முக்கியமாக சொல்ல, நான் 20 வயசோ அப்படி இருக்க இருந்தேன், விளையாட்டுத்தனமாக இருந்தேன், பெருசாண்டு ஒழுங்கான முறையில் பிடிக்கல, ஏதோ தானே அம்மாவோட சேர்ந்து பிடிச்சேன். ஆனால் கெரியன்று கல்யாணம் நடந்துச்சு. மார்ச் மாதம், டிசம்பர் மாதம் இந்த விரதம், மார்ச் மாதம் முடிவு கட்டத்தில் உடனே நடக்கலை. என்றால் நம்ம அயனம் இருந்தபடியே உடனே நடக்கலை. ஆனால் பேசி என்னை பார்க்க முதலாவது மாப்பிள்ளையே கல்யாணம் செய்தார். ஆனால் மார்ச் மாதம் முடிவு கட்டத்தில் பொம்பளை பார்த்து கிழமையில் எல்லாம் முடிஞ்சுது, கல்யாணம் எழுத்து எல்லாம். ஆனால் கெரியன் ஓரளவு காலஞ்சில் கெரியன்று பிரச்சனைகளும் சண்டையை கெரியன்று அது பிரிவில் முடிச்சிடும். ஆனால் அதுவே தொழிலுக்கு இருந்தேன், குழந்தை பாக்கியத்துக்கு இருந்தேன், குழந்தை பாக்கியத்துக்கு இருந்ததும் சரி, தொழிலுக்கு இருந்ததும் சரி, 4 தரம் இருந்துட்டேன். வேறு என் சகோதரனுக்கு பிள்ளை உறக்கணும் இருந்ததும் சரி, அதெல்லாம் ஒழுங்காக நடந்துச்சு. நடந்த மட்டும் இல்லாமல் நிரந்தரமாக என்னோடையே இருக்குது. சிறு சிறு தொழிலையும் சரி, எனக்கு கிடைச்ச தொழிலையும் சரி, சிறு சிறு தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை இந்த விரதம் இருக்கிறபடியே ஏதோ எனக்கு தலைக்கு வந்தது தலைப்பாட போச்சு, இந்த ஈடரச்சனை நடக்கிறபடியே தலைக்கு வந்தது தலைப்பாட போச்சு காப்பாற்றி கொண்டு இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க வழியேன் அவரை காட்டுறார். வேறு யாரும் இல்லை, இது மார்கழி பிள்ளையார். என்னென்று பிடிக்கணும், கணவதிக்கான விரதம், இது என்னென்று பிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்களும் பிடிக்கலாம். உங்களுக்கு என்ன வரம் கேட்குறீங்களோ அந்த வரம் நான் சொல்கிற முறையில் பிடிச்சிங்கன்னா அந்த 31 நாளைக்குள்ள நடக்கும். பிள்ளை உண்டாகி அது முடிகிறதுக்கு நான் சத்தியும் எடுத்துட்டேன். அதாவது அதுக்கான அறிகுறி தெரியத்துட்டு முடிஞ்ச கையோட எனக்கு சத்தியம் எடுத்தேன். இந்த சகோதரனுக்கு பிள்ளை இல்லைன்றது 6 வருஷம் அழிஞ்சு கொண்டே இருந்துச்சு. பிள்ளை அழிஞ்சு கொண்டே இருக்குதுன்ட்டு கடைசியாக நான் இந்த மார்கழி பிள்ளையாரை பிடிச்சேன். அது என்ன முறையில் பிடிக்கிறேன்றதை நான் சேர்ந்து சொல்கிறேன். நான் பிடிக்கும்போது அதாவது மார்கழி பிள்ளையாருக்கான நாளுக்கு முதன்னா நான் பிள்ளையாரை செய்து ரெடி பண்ணுவேன். செய்யும்போது மழை பெஞ்சு தடுதல் பண்ணும். நான் அதே மாதிரி செய்வேன். என்ன முறையில் செய்வேன், எப்படி செய்வேன் என்றதெல்லாம் பார்க்கணுன்னா தொடர்ந்து பார்க்கணும். உள்ள தொழில் இந்த மார்கழி பிள்ளையை தொடங்கி அதுக்குள்ளேயே கூப்பிட்டுட்டாங்க, என்ன 4-5 நாள்லேயே கூப்பிட்டாங்க. அந்த தொழில் ஒவ்வொரு பிள்ளையாருக்குள்ள ஒன்று நெச்சு இருக்கிறேன். அதாவது அந்த நெச்சு அந்த விரதம் பிடிக்க தொடங்கி முதல்ல கல்யாண வீட்டுக்கு விளையாட்டுத்தனமாக பிடிச்சேன், பிள்ளைக்கு ஓரளவுக்கு பிடிச்சேன், தொழிலுக்காண்டி பிடிச்சது ஆவலும் பக்தியாக பிடிச்சேன். இல்லாட்டி என்னென்று நெஞ்சு பிடிச்சனான்ட்டு பேன் சொல்கிறேன். அதுக்கு முதல் நீங்கள் என்னோட தொடர்ந்து நெஞ்சு இருக்கிறதுக்கு வீடியோக்கில் இருக்கிற சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கில் ஓல் வெள்ளைக்கிலையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா நான் போகின்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயன்படலாம். இது வசிரஜி தெய்வீக சேனல். வசிரஜி தெய்வீகம் சேனலில் தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கில் ஓல் வெள்ளைக்கிலையும் கிளிக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்பினால் கமெண்ட் பண்ணி கேட்கலாம்.
வீடியோக்கள் அனைத்தையும் பிளேலிஸ்ட்டில் கிரியேட் பண்ணி விடுறேன், நீங்கள் பார்க்கலாம். மற்றும் என்னுடைய இன்னொரு சேனல் இருக்குது, வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சேனல் இருக்குது, வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல். வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் சேனலில் கைரேகை சம்பந்தமாகவும் மாதராசி பலன்கள், கிரகப்பேச்சு பலன்கள், புத்தாண்டு பலன் வாரவர்த எல்லாம் போட்டுக்கிறோம், பார்க்கலாம். வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனலில் ஜாதகம் சம்பந்தமாக அனைத்து தோஷங்கள், நன்மை தீமைகள் அனைத்தும் போட்டுக்கிறேன். மாதராசி பலன்கள், கிரகப்பேச்சு பலன்களும் போட்டு வருகிறேன், நீங்கள் அதுலேயும் பார்க்கலாம். கைரேகை சம்பந்தமாக அனைத்தும் வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் சேனலில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு நான் என் வாழ்க்கையில் உண்மையாக நடந்ததை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதை போல் உங்களுக்கும் குழந்தை பாக்கியம், குழந்தை உண்டாகாமல் இத்தனை வருஷம் அழிஞ்சிருந்தாலும் சரி, 10 வருஷம் உண்டானே இல்லை, அசைவதை தவிக்கணும். நீங்கள் சப்பர் பட்டினை கிளிக் பண்ணிவிட்டு சிவப்புக்களோட வீடியோக்களுக்கு கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வேறுங்கோ. இந்த பகிருங்கள், மற்றவரும் பயன்பெறட்டும். உங்களுக்கு தொழில் கிடைக்கல, அரச வேலை வேணும், இல்லை ப்ரைவேட் வேலை வேணும், இல்லாட்டி சொந்தமாக தொழில் செய்யணும்டா, இந்த பிள்ளையாருக்கு நீங்கள் நான் சொல்கிற போல செய்ய தொடங்கினீங்கன்னா உங்களுக்கான வழியை இந்த இதுக்கு முடிகிறதுக்கு காட்டுவார். எனக்கெல்லாம் வேலைக்கு 4-5 நாள்லேயே என்னை கூப்பிட்டுட்டாங்க, 4-5 நாள்லேயே கூப்பிட்டுட்டாங்க ஃபோன் பண்ணி வர சொல்லி. ஆனால் நான் சைன் வச்சது ஜனவரி 1. ஆனால் இந்த விரதம் மார்கழி மாதத்தில், அதாவது 15ஆம் தேதி 16ஆம் தேதி அப்படி நான் சொன்ன போல ரெடி பண்ணுங்கோ. இந்த தமிழுக்கு 1ஆம் தேதி மார்கழி இருக்கணும், அதில் இருந்து இந்த விரதம் பிடிக்க தொடங்கணும். என்னென்று பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும்னு நான் சொல்ல போகிறேன். வடிவாக கேளுங்கோ, நான் சொல்கிற முறையில் வடிவாக பிடிக்குங்கோ. சேர்ந்து பிடிச்சிட்டு ஒரு நாள் நீங்கள் வெள்ளெண்ணெய் சாப்பாடு சாப்பிட்டு மத்தியம் சாப்பிட்டு 3 நேரம் வடிவாக சாப்பிடலாம். அசைவம் சாப்பிடாங்கோ, சுத்தமாக நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. வீடெல்லாம் தூசி தட்டி வடிவாக முதல்ல க்ளீன் பண்ணிடுங்கோ, 15 மார்கழி மாதத்துக்கு முதலே. மற்றபடி நீங்கள் கிணத்துலாம் அள்ளி குளிக்கணும், மோட்டர் ஓட்டுலாம் குளிக்கக்கூடாது. கிணத்துல அள்ளி குளிச்சுட்டு அந்த ஈர உடுப்போட போய் தான் கும்பிடணும். கும்பிட்டோன்னா துடைக்கலாம். துடைச்சிட்டு வடிவாக சாப்பிட்டுட்டு நீங்கள் வெளியே போகிறோம்னாலும் இங்கே போகிறோம்னாலும் போகலாம். நீங்கள் நிற்கிறது நடக்கும். அறிவை கேளுங்கோ. முதல் நாள் என்ன செய்கிறீங்களா, அதாவது 15ஆம் தேதியோ 16ஆம் தேதியோ, அதாவது தமிழுக்கு மார்கழி 1க்கு முதல் நாளோ அல்லாட்டி அதுக்கு முதலும் சரி நீங்கள் ரெடி பண்ணலாம். 2-3 நாளைக்கு முதலும் ரெடி பண்ணலாம், உங்களுக்கு நேரம் இருக்கிற நேரம் ரெடி பண்ணலாம். ஆனால் என்ன தடவை வந்தாலும் நான் சொல்கிறத செய்ய தொடங்கினீங்கன்ட்டா நிப்பாட்டாங்க. அது மழை வஞ்சான யார் இடையில வந்தான விருந்தினர் வந்தால் கூட வேறு யாரும் உங்களோட வீட்டை இருக்க ரெடி பண்ணுங்கோ. அவையில் உபசரிக்க சொல்லிங்கோ. நீங்கள் யாரோடையும் அது செய்து முடிக்கிற வரைக்கும் கதைக்கையும் கூடாது. மழை வந்தானே என்ன நடந்தானே அதை விட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் செய்து முடிக்கிற வரைக்கும் வரக்கூடாது. சரியோ? உங்கள்கிட்ட துளசி மாடம் இருந்தால் வேற இல்லாண்டா நான் சொல்கிறோட ரெடி பண்ணுங்க. அதாவது கல் எடுங்கோ. கல் எடுத்து இல்லாட்டி மண்ணாள் என்றாலும் கல்லால் என்றாலும் சுற்றி ஒரு 8 போலையோ இல்லாட்டி ஒரு ரவுண்ட் போல் ஓரளவுக்கு அகலமை ரவுண்டை கல்லால் சுற்றி அடுக்கிட்டு நடுவில் துளசி மரத்தை வையுங்கோ. சரி, மண் இருக்கணும். கீழே மண்ணில் துளசி மரத்தை வச்சுட்டு அந்த கல் இருக்கல ஏன் சுற்றி கல் வைக்க சொன்னா ரவுண்டாக வைக்கணும், ஓரளவுக்கு டபுளி விட்டு. துளசி மரம் நடுவில் இருக்கணும், சுற்றி வர கல்லை ஒட்ட அப்படியே ரவுண்டாக வைக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கோ, அப்படி இருக்கணும். நாங்கள் 8 போல எங்களோட அப்பா செய்து விட்டுருக்கிறேன். நான் ஆனால் வேறு இடத்துல கல் போலான்னு முதல் ரவுண்டாக வச்சு தான் பிடிச்சேன்னா கல் வைக்கிறேன்னு சொல்ல போகிறேன். நடுவில் துளசி மரம் வைக்கணும். ஒரு துளசி மரத்தை விட்டு ஓரளவுக்கு தள்ளி இப்படியே ரவுண்டாக சுற்றி அப்படியே ரவுண்டாக இருக்கணும். துளசி மரம் நடுவில் இருக்கணும். கல் வச்சு அந்த கல்லில் பக்கத்தில் ஒரு பக்கம் நீங்கள் தெற்கு திசை பார்க்க நோக்கி, இல்லாட்டி ஏதான் வடக்கு திசையோ இல்லாட்டி கிழக்கு திசையோ உங்களுக்கு விரும்பின மாதிரி உங்களோட வீட்டு வாசலை நோக்கி கணவதி பார்க்கக்கூடியதை ஒரு கணவதியை நீங்கள் வாங்கி வைக்கக்கூடாது. மண்ணால் குழச்சி செய்ய போகிறீங்க. சரியோ? மண் எடுத்து குழச்சி தண்ணி சொட்டு விட்டு குழச்சி உருட்டி, உங்களுக்கு கணவதி செய்ய தெரியாட்டியும் ஒரு உருண்டை உருட்டி அந்த கல்லோடு சேர்த்து அப்படியே அமர்த்தி ஃபிட் பண்ணி அப்படியே கீழே அப்படியே கணவதியை அப்படியே ஃபிட் பண்ணி விடுங்க. நான் கணவதியை செய்திருக்கிறேன், நான் காட்ட போகிறேன். முதல்ல நான் அந்த கல்லோடு சேர்த்து தான் வச்சுருந்தேன். நான் உள்ள பிறக்கிறதுக்கு பிள்ளையெல்லாம் பிறந்த பிறகு நான் அதை பெருசாக்கி கொண்டே வந்தேன். தும்பிக்கையெல்லாம் வச்சு சேர்ந்து ஒரு நாள்
திடீரென்னு நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகணுமென்ற எண்ணம் வந்துச்சு. அப்போ கணவதியை விட்டுட்டு போகக்கூடாது என்று கணவதியை நானே கலட்டி இன்னொரு அந்த கணவதியோட மண்ணையும் சீமந்தையும் சேர்த்து புதுசாக இன்னொரு கணவதியை நாங்கள் கொண்டு போகக்கூடிய செய்து அதுக்குள்ளே வச்சிருக்கிறேன், காட்டுறேன். ஆனால் அந்த கணவதியை கலட்டக்கூடாது. வச்ச கணவதியை கலட்டி நான் கும்பிட்டுட்டு தான் கலட்டினேன். இந்த கலட்டினா நான் யாருக்கு அண்ணாட அதனால் அன்றைக்கு எனக்கு காய்ச்சல் வந்தது இருப்பேன். ஆனால் விடியறதுக்கு காய்ச்சல் மாறிட்டு அதனால் அந்த பிள்ளையாரை கலட்டி இப்போ செய்து வச்சுருக்கிறேன். நான் இப்போ இந்த டெய்ல காட்டுறேன். இப்போ காட்டுறேன் படிவை பாருங்கோ பிள்ளையாரை. இப்போ நான் காட்டுறேன். சரி, இதில் இருக்குது. அதன்படி மேலே இந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம். சரி, அது அப்படி பிள்ளையார தனியாக செய்து வைக்காமல் அப்படியே இதோட செய்யுங்கோ. இல்லை தனியாக செய்து வைக்கிறேன்டாலும் வைக்கலாம். ஆனால் நான் சொன்ன உள்ள துளசி மரத்தை நடுவில் வந்துட்டு சுற்றி வர அப்படியே கல் அப்படியே வச்சு அந்த பிள்ளையார சாய்ச்சி அந்த கல்லில் நீங்கள் செய்கிற பிள்ளையார வைக்கலாம். இல்லாட்டி ஒட்டன் அந்த கல்லோடைய சேர்த்து பிள்ளையார செய்யலாம். செய்து போட்டு ஒவ்வொரு நாளும் விடியொன்று ஒழும்பி மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பொங்கலுக்கு முதல் நாள் வரைக்கும் மார்கழி மாதம் தமிழ் மார்கழி மாதம் நடக்கும். அந்த நாளும் நான் சொல்கிற முறையில் நீங்கள் பிடிக்கணும். இதை ரெடி பண்ணிடுவீங்கள். இப்போ வந்து மெழுகுங்கோ கீழே, அதாவது துளசி மரத்தை சுற்றி ஒரு சொட்டு ரவுண்ட் குட்டியாக விட்டுட்டு பிள்ளையாருக்கு கீழேலாம் மெழுகி போட்டு பிள்ளையார அப்படியே அந்த கல்லோட சேர்த்து பிள்ளையார செய்யலாம். நான் தனியாக செய்து அந்த கல்லோட சாட்சி வச்சுட்டு பிள்ளையாருக்கு அடுத்த நாள் அப்படியே ஒன்று நம்பி பிள்ளையாருக்கு கீழே சுற்றி வர துளசி மரத்தை சுற்றி அந்த கல் ரவுண்டாக வச்சு நீங்கள் அதுக்குள்ளே மெழுகுறீங்க. மெழுகி போட்டு மஞ்சள்லையோ இல்லாட்டி சாணத்துலேயோ ஒரு உருண்டையாக பிள்ளையாரை பிடிச்சி அருகம்புல் குத்தி பிள்ளையாருக்கு முன்னுக்கு வச்சுட்டு பிள்ளையாருக்கும் அருகம்புல் வச்சு கும்பிடணும். ஒவ்வொரு நாளும் இப்படி கும்பிடணும். தைப்பொங்கலுக்கு முதல் நாள் வரைக்கும் கும்பிடணும். நான் சொல்கிற முறையில் கும்பிடுங்கோ. பிள்ளையார் கும்பிட்றாங்கோ. ஒவ்வொரு நாளும் விடிய வெள்ளன ஒழும்பி 4 மணிலேருந்து 6 மணிக்கு இடையில் ஒழும்பி கிணத்துல அள்ளி வடிவாக தோய்ஞ்சிட்டு எல்லாத்தையும் குளிச்சுட்டு, ஆனால் முதல் நாள் தோயணும், கடைசி நாளும் தோயணும். குளிச்சுட்டு நீங்கள் நான் வடிவாக கேளுங்கோ. அது பெண்களாக இருந்தால் அந்த 3 நாளோ 5 நாளும் உங்களுக்காண்டி உங்களோட அம்மாவோ இல்லாட்டி உங்களோட கணவனோ உங்களுக்காண்டி பிடிக்கலாம். அந்த நாள் பிடிச்சி வைக்கலாம். சரியோ? மற்றபடி நீங்கள் தொடர்ந்து பிடிக்கணும். ஆண்களாக இருந்தால் அந்த நாளும் பிடிக்க தெரியுங்கன்னா தவறாமல் பிடிக்குங்கள். உங்களுக்கு வரம் கிடைக்கும். பிள்ளையார சாணத்தில் மெழுகக்கூட தண்ணியால் மெழுகிட்டு சுற்றி வர எல்லாத்தையும் மெழுகிட்டு மஞ்சள்லையோ இல்லாட்டி சாணத்துலையோ, நாங்கள் மஞ்சள்லாம் பிடிச்சி வைக்கணும்னா நீங்கள் சாணத்தில் பிடிக்கலாம். சரியோ? பிடிச்சி அருகம்புல் குத்தி வச்சுட்டு பிள்ளையாருக்கும் அருகம்புல் பூ எல்லாம் போட்டு மாலையும் போடையில் வேண்டா போட்டு கும்பிடுங்க. சரியோ? வடிவை விடிய ஒன்று ஒழும்பி பிள்ளையாரை சுற்றி தோப்பு கண்ணம் போட்டு ஈரோட போட சுற்றி கும்பிட்டு நான் சொல்கிற போல செய்யணும். வடிவாக கேளுங்கோ. கற்பூரம் வாங்கி வச்சுருங்கோ. ஒட்டு கற்பூரமாதும் வெள்ளையாதும் கொளுத்தி கையில் வச்சு காட்டணும். எப்படி காட்டணும்? கையில் வச்சு கையில் கொளுத்தி தான் நான் காட்டின முடியத்தை எனக்கு கரியன்னு கிடைச்சது. சுற்றி கும்பிடைக்க கற்பூரத்தை கடைசியை கும்பிட முடிஞ்சோன்னா கற்பூரத்தை எடுத்து கையால் பிடிச்சி கொளுத்தி கையாலே பிடிச்சி காட்டுவோம். சுடுதண்டு போட மாட்டேன். காட்டிட்டு பிள்ளையாட்ட காட்டைக்கும் சரி கும்பிடைக்கும் சரி நான் மன முறுக்கி கும்பிடுவேன். சரி, தொழிலுக்கும் சரி பிள்ளை உண்டாடுறதுக்கும் சரி முதல் நாளே பிள்ளையார ரெடி பண்ணிக்க மழை பெய்ய தொடங்கிட்டு எங்கள் வீட்டு ஆக்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க. மழை பெய்யுது வாடி உள்ளுக்குலன்ட்டு. நான் போகவே இல்லை. பிள்ளையார கல் வச்சு துளசி மரம் நட்டு பிள்ளையார செய்ய தொடங்கவும் அவளை மட்டும் மழை வரையில பிள்ளையார செய்ய தொடங்கும் குழாச்சி செய்ய தொடங்க மழை வந்துட்டு மழை பெய்ய தொடங்கிட்டு நான் நனைஞ்சு பிள்ளையார குழாச்சி செய்து முடிச்சுட்டு தான் உள்ளுக்குள்ள போனேன். செய்து கீழே எல்லாம் மெழுகி விட்டுட்டு தான் போனேன். நான் செய்து முடிச்சுட்டு உள்ளுக்குள்ள போகிறதுக்கு மழை நின்றுட்டுது. தடை என்ன வந்தாலும் சரி நீங்கள் அந்த பிள்ளையார முதலே பிடிச்சி நான் சொன்ன போல துளசி மரத்தை சுற்றி கல் வச்சு துளசி மரம் நட்டு நல்ல ஒரு துளசி மரம் நட்டு பிள்ளையார பிடிக்கணும். அந்த பிள்ளையார் உங்களோட வீட்டிலேயே இருக்கும். நீங்கள் தினமும் கும்பிடணும். நீங்கள் பேர்ந்து ஒவ்வொரு நாளும், அதாவது ஒட்டு மாதம் மட்டும் மார்கழி மாதத்தில் மார்கழி தமிழுக்கு 1 தொடக்கம் மார்கழி முடிவு வரைக்கும் தைப்பொங்கல் முதல் நாள் வரைக்கும் மஞ்சள்லையோ சாணத்திலையோ பிடிச்சி அருகம்புல் வச்சு கும்பிட்றதோட நீங்கள் செய்த பிள்ளையாருக்கும் அருகம்புல் பூ மாலை எல்லாம் வச்சு கும்பிடலாம். கும்பிட்டுட்டு முதல் நாள் துறக்கத்துலேயும் சரி முடிவுலையும் சரி நீங்கள் பொங்கல் மோதகம் அதுகள் செய்து வைக்கிறனா வைக்கலாம். ஆனால் கடைசி நாள் 31 மோதகம் செய்து எத்தனை நாள் என்று பார்த்து, அதாவது
தமிழுக்கு ஒன்றுல இருந்து தைப்பொங்கல் கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் செய்கிற மஞ்சள்லையோ சாணத்திலையோ பிடிக்கிறீங்களா அந்த பிள்ளையார எத்தனை பிடிக்கிறீங்களோ அத்தனை மோதமும் செய்து வச்சு கும்பிட்டுட்டு ஒரு சின்ன சின்ன ஒரு மோதத்தை அதோட வச்சு பின்னேரம் அதை கொண்டு போய் ஒரு தண்ணிக்குள்ள போடணும். ஆனால் நீங்கள் செய்த மோதத்தை நீங்களும் சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் செய்தீங்களே முதல் நாளே பிள்ளையார முதல் நாளோ 2-3 நாளைக்கு முதல்ல அந்த பிள்ளையார தூக்கி கொண்டே போட்டுறாங்க. நீங்கள் மஞ்சள்லையோ சாணத்திலையோ பிடிக்கிறீங்க அந்த பிள்ளையாரத்தான் கொண்டு தண்ணிக்குள்ள போடணும். ஒவ்வொரு மார்கழி மாதம் ஒவ்வொரு வருஷமும் பிடிக்கணும். ஆனால் நீங்கள் என்ன நினைச்சு அந்த முதல்ல துறாங்குறீங்களோ அது அந்த மார்கழி மாதத்துக்குள்ள நான் சொன்ன போல விடியவண்ண ஒழும்பி குளிச்சு தோஞ்சு குளிச்சுட்டு போய் ஈரோடு கூட சுற்றி கும்பிட்டு கையில் கற்பூரத்தை ஏந்தி கும்பிடணும். எப்படி கும்பிடணும்? எனக்கு இந்த மாதம் முடிகிறதுக்கு நடக்காட்டி நான் செத்துருவேன், அப்படித்தான் நான் கும்பிடுறேன். நான் இருக்க மாட்டேன். என்னால் இப்படியான பேர் கேட்டுக்கொண்டு கீழாது. எனக்கு வேலையும் சட்டம் கிடைச்சானுன்ற நிபந்தத்தில் இருந்தேன். நான் இல்லாட்டி என் பிள்ளைகளோட எனக்கு என்னென்று வாழ்றேன்னு தெரியல. அதனால வேலையும் கிடைச்சானுண்டு பக்தியாக கும்பிட்டேன். இல்லாட்டி நான் இருக்க மாட்டேன்ன்றவளான்னு கும்பிட்டேன் நான். அதனால 4-5 நாளுக்குள்ளேயே தொடங்கி 4-5 நாளுக்குள்ளே எனக்கு வேலையிலேருந்து போன் வந்துட்டு. கணவதி தருவதை திரும்பி வாங்குவதில்லை. கணவதியிடம் நான் சொன்ன முறையில் பக்தியோடு கையில் கற்பூரமேற்றி ஈரோடுப்புடன் கும்பிட்டால் மார்கழி மாதம் தமிழ் மார்கழி 1 தைப்பொங்கல் முதல் வரைக்கும் கும்பிட்டு அந்த மோதத்தை வச்சு எல்லாருக்கும் நீங்களும் சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுங்க. அந்த பிள்ளையார பிடிச்ச பிள்ளையார், அதாவது சாணத்திலேயோ மஞ்சளையோ பிடிச்ச பிள்ளையார கொண்டே போடுங்க. மற்ற பிள்ளையார நீங்கள் தினமும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மடிவட்டு அடுத்த மார்கழி மாதமும் சரி, ஒவ்வொரு மார்கழி மாதமும் நீங்கள் பேருந்து செய்ய தேவையில்லை. பிள்ளையார இந்த பிள்ளையாரையே கும்பிடலாம். வேணுமெண்டா இந்த பிள்ளையார பெருசாக்கலாம். ஆனால் உடைச்சு புதுசா செய்யறா பக்தியோட செய்யுங்கோ. ஆனால் காய்ச்சல் வரும். அதனால நீங்களே முதலே வச்சு பிள்ளையார கல்லோட சேர்த்து செய்ய போறீங்களா, தனியை செய்ய போறீங்களா என்று நீங்க தான் நான் செய்யணும். யாருக்கு நிறைவேறணுமோ யாருக்கு நடக்கணுமோ அவையா செய்யறதான் நல்லது. அதை கொண்டு ஆற்றில் குளத்தில் போடலாம். ஆனால் நீங்கள் முதலே செய்த அந்த பிள்ளையார போடாங்க. சாணத்திலேயோ மஞ்சள்லையோ பிடிச்ச 31 பிள்ளையாரையும் ஒரு மோதத்தையும் வச்சுக்கொண்டு குளத்தில் போடலாம்.